வாவ் மூவிஸ் தமிழ் சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் புதுசா ஓடிடில வந்திருக்கக்கூடிய 5 படங்களை தான் கொண்டு வந்திருக்கேன். இப்ப நான் சொல்ல போற எல்லா படங்களுமே தமிழ்லயே இருக்கு. அது என்னென்ன படங்கள், அந்த படங்களை பத்தின டீடைலான ரிவ்யூக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் கமெண்ட்டும் போடுங்க. அதுல பெஸ்டான கமெண்ட்டை நான் அடுத்த வீடியோல கண்டிப்பா ஷோ பண்றேன். சோ இந்த வீடியோ மட்டும் இல்லாம தொடர்ச்சியா நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த வீடியோ மூலமா நான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் இப்ப ரீசெண்டா ஓடிடில ரிலீஸ் ஆன நரிவேட்டா அப்படிங்கிற ஒரு சூப்பரான மலையாள படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ படிச்சு முடிச்சுட்டு கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவர் சின்ன வயசுல இருந்தே ஒரு பொண்ணை காதலிச்சிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு பேங்க்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சொல்ல போனா அந்த பொண்ணு கிட்ட பணம் வாங்கி தான் அவருடைய லைஃபையே ஓட்டிட்டு இருக்காரு. அவங்களுடைய அம்மா தையல் வேலை செஞ்சு அதன் மூலமா வரக்கூடிய பணத்தை வச்சு லைஃப் ஓடிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஹை ப்ரொஃபைல் ஜாப் கிடைச்சாதான் வேலைக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல சும்மா தான் இருந்துட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட நம்ம ஹீரோவை படத்துடைய ஸ்டார்டிங் சீரியலையே போலீஸ் வலவீசி தேடிட்டு இருக்காங்க. போலீஸுக்கு பயந்து நம்ம ஹீரோவும் ஓடிட்டு இருக்காரு. சொல்ல போனா 5 நிமிஷத்திலேயே நம்ம ஹீரோவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணவும் செஞ்சிடறாங்க. எதுக்காக போலீஸ் நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணாங்க, அவர் அப்படி என்ன குற்றம் செஞ்சாரு, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. சோ இந்த படத்தை பத்தி நான் சொன்னது படத்துல 5 நிமிஷம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன். மெயின் பிளாட்டே வேற, அது என்ன அப்படிங்கறத நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சோ இந்த படம் பாத்தீங்கன்னா 2003 வருஷம் கேரளாவில் நடந்த உண்மை சம்பவத்தை மையமா வச்சுதான் எடுத்திருக்காங்க. சோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் டொவினோ தாமஸ், சுராஜ், சேரன் இவங்க 3 பேர்த்துடைய ஆக்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. குறிப்பா ஹீரோவுடைய ஆக்டிங்கை பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு கேரக்டராகவும் செகண்ட் ஹாஃப்ல வேற மாதிரி அந்த கேரக்டர் சேஞ்ச் ஆகுற மாதிரி நடிச்சிருப்பாரு. அதனால நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. படத்துடைய பேக்ரவுண்ட் மியூசிக், சினிமோட்டோகிராஃபி எல்லாமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த மூவில ஒரு 2-3 ட்விஸ்ட் வரும். நீங்க ஒருவேளை ட்ரைலர் பார்க்காம பார்த்தீங்கன்னா அந்த ட்விஸ்ட் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த படத்துடைய நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்துல இதுதான் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம ஈஸியா கெஸ் பண்ற மாதிரி தான் எடுத்திருந்தாங்க. நீங்க ட்ரைலர் பார்க்காம பார்த்தீங்கன்னா மட்டும்தான் ஒருவேளை அந்த ட்விஸ்ட் ஒர்க் அவுட் ஆகும். சோ இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. டியூரேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணி 2 hours படமா எடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். சோ இந்த படம் ஓரளவுக்கு நல்ல படம் தான். நீங்க தாராளமா ஒன் டைம் பார்க்கலாம். இந்த மூவியை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சோனி லைவ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. பெருசா அடல் கண்டெல்லாம் இல்ல, நீங்க தாராளமா ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம 2வதா பார்க்க போற படம் இப்ப ரீசெண்டா ஓடிடில ரிலீஸ் ஆன மிஸ்டர் ராணி அப்படிங்கிற ஒரு கன்னட படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ சின்ன வயசுல இருந்தே பெரிய ஆக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட இருக்காரு. ஆனா ஹீரோவுடைய அப்பாவுக்கும் அது சுத்தமா பிடிக்கல. பையனை இன்ஜினியரிங் படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே இருக்காரு. நினைச்ச மாதிரியே பையனை இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறாரு. நம்ம ஹீரோவோ இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போறேன்னு சொல்லி அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு ஒரு சிட்டிக்கு போய் ஆக்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல ஒரு டைரக்டர் நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி ஒரு வாய்ப்பு கொடுக்கறாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ காலேஜ்ல படிக்கும் போதே ஒரு லேடி கெட்டப் போட்டுக்கிட்டு நடிச்சிருப்பாரு. அந்த வீடியோவை பார்த்த ஒரு டைரக்டர் நம்ம ஹீரோவை பொண்ணு நினைச்சுக்கிட்டு தன்னுடைய படத்துல நடிக்கிறதுக்காக கூப்பிடுறாரு. அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நம்ம ஹீரோவுடைய வாழ்க்கையில நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. சோ இந்த படத்துடைய போஸ்டரை பார்த்துட்டு என்னடா ரெமோ படம் மாதிரியே இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் படத்தை பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். பட் டிஃப்ரெண்டான ஒரு கதை தான். இந்த படத்துல எனக்கு பாசிட்டிவா பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோவுடைய ஆக்டிங் அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் குறிப்பா லேடி கெட்டப்ல தான் ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. அடுத்ததா செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய சில காமெடி, கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய காமெடி எல்லாம் ஓரளவுக்கு சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆச்சு. படத்துடைய பேக்ரவுண்ட் மியூசிக், சினிமோட்டோகிராஃபி எல்லாமே இந்த மூவிக்கு தேவையான அளவுக்கு கொடுத்திருந்தாங்க. சில அனிமேஷன் காட்சிகள் வரும், அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்துல எனக்கு நெகட்டிவா பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆவரேஜான ஃபர்ஸ்ட் ஹாஃபா தான் இருந்துச்சு. ஹீரோவை தாண்டி மத்த கேரக்டர் எல்லாம் பெருசா நடிக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு. நீங்க லாஜிக்லாம் பார்க்காம எதிர்பார்ப்புகள்லாம் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் ஓரளவுக்கு உங்களை என்டர்டைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா லைன்ஸ் கேட் பிளேல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7.2 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு லிப்லாக் சீன் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கீங்க. இப்போ நம்ம 3வதா பார்க்க போற படம் இப்ப ரீசெண்டா ஓடிடில ரிலீஸ் ஆன ஹாலிவுட் படமான பிரிக் அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும், அதாவது ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் அவங்களுக்குள்ள சின்ன பிரச்சனை வருது. அதனால ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஹீரோ கிட்ட கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு கதவை திறந்து பாக்குறாங்க. கதவை திறந்து பார்த்தா கண்ணு முன்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் செவரா இருக்கு. சரி ஜன்னலையாவது ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணா அங்கேயுமே வெறும் செவரா தான் இருக்கு. சொல்ல போனா இவங்களுடைய அப்பா
அப்பார்ட்மெண்ட்டை சுத்தியுமே செவுரு தான் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல யாருக்கிட்டையாவது உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை எடுத்து பார்த்தா போன்லயும் சிக்னல் இல்ல. சோ இப்படிப்பட்ட இந்த ஒரு சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்ட ஹீரோவும் ஹீரோயினும் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. சோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா படத்துடைய கதைக்களம் அப்படின்னே சொல்லுவேன். ஒரு த்ரில்லர் படத்துக்கு தேவையான பொருத்தமான கதை. அடுத்ததா படத்துல நடிச்சிருந்த எல்லாத்துடைய ஆக்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபியை பத்தி சொல்லணும்னா ஒரு ரூமுக்குள்ள ஒரு அபார்ட்மெண்ட்குள்ள நடக்கக்கூடிய கதை அதை அவ்வளவு அழகாவே ஒளிப்பதிவு பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல எனக்கு நெகட்டிவா பட்டது ஒரு த்ரில்லர் படத்துக்கு தேவையான கண்டென்ட் இருந்தோம் அதை இன்னும் சுவாரஸ்யமா கொண்டு போகலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபும் கிளைமேக்ஸும் மட்டும்தான் ஓரளவுக்கு த்ரில்லிங்கா இருந்துச்சு. அந்த மிடில் போர்ஷன்லாம் ரொம்பவே லேகா இருந்துச்சு. இது ஒரு ஆவரேஜான படம் தான். உங்களுக்கு சர்வைவல் த்ரில்லர் படம்னா பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை நீங்க தாராளமா ஒன் டைம் ட்ரை பண்ணலாம். இந்த மூவியை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, நீங்க தாராளமா ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்ப நம்ம நாலாவதா பார்க்க போற படம் இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன தமிழ் படமான கலியுகம் அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் படம். இந்த படம் இதுக்கு முன்னாடியே ஓடிடில ரிலீஸ் ஆச்சு. ஆனா அவுட் சைடு இந்தியாவில் இருக்கிறவங்களால மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. பட் இப்ப இந்தியாவில் இருக்கிறவங்களாலையும் பார்க்க முடியும். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா 2064 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரியான ஒரு கதை தான். அந்த டைம்ல 3ஆம் உலகப் போர் வந்து நிறைய மக்கள் பசி பட்டினியால தவிச்சிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுல 2 விதமான மக்கள் இருக்காங்க. ஒருத்தங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க, சாப்பாடு கூட கிடையாது. இன்னொரு பக்கம் உணவுப் பொருட்களை எல்லாம் சேகரிச்சு வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சிட்டியை சேர்ந்த மக்கள். சோ இவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு சுவர் இருக்கு. இதை தாண்டி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஷ்டப்படக்கூடிய மக்கள் ட்ரை பண்றாங்க. அந்த குரூப்பை சேர்ந்தவங்க தான் நம்ம படத்துடைய ஹீரோவும் ஹீரோயினும். இவங்க அந்த சிட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. அதுக்கு நடுவுல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. சோ இந்த படத்தை பத்தி நான் ஆல்ரெடி டீட்டெயிலா ரிவ்யூ பண்ணியிருக்கேன். இப்போ நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா சொல்லிடுறேன். செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய சில போர்ஷன் தான் கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கும். இது ஒரு ஆவரேஜான படம் தான். பொழுது போகல அப்படின்னா ஒன் டைம் ட்ரை பண்ணலாம். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சன் நெக்ஸ்ட்ல தமிழ்லயே அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. பெருசா அடல் கண்டெல்லாம் இல்ல. இப்போ நம்ம லாஸ்டா பார்க்க போற படம் தமிழ் படமான சென்னை சிட்டி கேங்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு காமெடி படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா நம்ம படத்துடைய ஹீரோ சின்ன வயசுல இருந்தே அனாதையா இருக்காரு. அவரை லிவிங்ஸ்டன் தான் எடுத்து வளர்த்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல லிவிங்ஸ்டன் பாத்தீங்கன்னா ஒரு இல்லீகலான பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய பாஸ் ஒரு வேலையை கொடுக்கறாரு. அது என்ன அப்படின்னா ஃபேக்கா கொள்ளையடிக்கணும்னு சொல்ல அந்த வேலையை செய்யறதுக்காக நம்ம ஹீரோவை அனுப்பி வைக்கிறாங்க. அவரும் நினைச்ச மாதிரியே கொள்ளையடிச்சிட்டு வந்துடுறாரு. ஆனா அந்த பணம் மிஸ் ஆயிடுது. சோ இப்போ அந்த பணத்தை ஒப்படைச்சாகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரிஜினலாவே கொள்ளையடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. சோ இந்த படத்துல வைபவ், ஆனந்தராஜ், லிவிங்ஸ்டன், மொட்ட ராஜேந்திரன், சுனில், இளவரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பட்டாளமே இந்த படத்துல இருந்தாலும் பல இடங்கள்ல காமெடி சுத்தமா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். பொழுது போகல அப்படின்னா இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணலாம். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சன் நெக்ஸ்ட்ல தமிழ்லயே அவைலபிளா இருக்கு. பெருசா அடல் கண்டெல்லாம் இல்ல, நீங்க தாராளமா ஃபேமிலியோடயே பார்க்கலாம். சோ இதே மாதிரி சூப்பரான படங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வா மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.